எங்க இருக்கும் இளைஞர்கள், இசைத்தமிழ் புலவர்கள், கற்ற கலைஞர்கள், நடைமுறை ஒழுக்க பெற்றவர்கள், நாமரை நலத்தை உற்றவர்கள், தடையை இழந்தவர்கள், தாய்பால் காப்பவர்கள், தன் அமதை அழைப்பவர்கள், தன் உயிர் போல் இணைப்பவர்கள், விழார பொழுதுபோக்கு வீண் விரும்பாதவர்கள், வீரமுடையவர்கள், வெற்றி அடைப்பவர்கள், ஓதார ஊக்கத்தோடு உழைப்பவர்கள், ஒற்றுமை உடையவர்கள், பள்ளியில் பெண்களுக்கெல்லாம் படிப்பறிவு கொண்டவர்கள், தெல்லிய தமிழ் மொழியை தித்திக்க போதிப்பவர்கள், படிப்பதில் முடிப்பதில் நடிப்பதில் பெயர் எடுப்பதில் உடையவர்கள், அறிவொளி பேசும் கண்கள், அறிஞரை அன்பா பேசும் பெண்கள், பிழையில்லா கலைஞானம் உணர்ந்தவர்கள், பெரியவர்கள், வளம் நாடும் இதில் வளர்ப்பவர்கள், ஊரெல்லாம் செழிக்க அன்பு உயிரெல்லாம் கொலிக்க பாரெல்லாம் சிறக்க வேண்டும் என்று என் கதையை துவங்குகிறேன். முருகா, கந்தா, கதிர்வேலா, கார்த்திகையா என்று சொல்லக்கூடிய முருகனுக்கு தனி பெருமை உண்டு. அப்படி இருக்கும் பொழுது அறம் புறம் என்னும் இருவகை கூட்டில் யானை எருந்தி சிந்தி சுவை அபிநயம் நாடகம் என்று சொல்லக்கூடிய குறிச்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்கள். இந்த 5 வகை நிலங்களில் ஆண்கள் உழுது வேட்டையாடுவதும் பருவமடைந்த பெண்கள் காவல் செய்வதும் எங்களுடைய குலவழக்கம். அப்படி இருக்கும்பொழுது கருந்தினை செந்தினை என்று சொல்லக்கூடிய கருந்தினை தங்களுக்கு செந்தினை முருகப்பெருமானுக்கு படைக்கக்கூடிய நேரத்திலே முருகா 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 என்று சொல்லக்கூடிய முருகனுக்கு தனிப்பெருமையாக இருக்கும் பொழுது 5 வயதில் அரியா பருவத்தில் முருகனை நினைத்துக் கொண்டிருக்கும் அந்த வெள்ளையாகப்பட்டவளுக்கு முருகனை எப்படி வணங்க வேண்டும் என்ற காரணத்தினால் சரவண பொய்கையில் நீராடி
தந்துருள் என்றே முருகனிடோ எப்படி ஆசனா எப்படி எல்லாம் சொன்னதானே தெரியும். ஆமா ஏன் அப்படின்னா வள்ளியாகப்பட்டவள் முருகனுக்காக பிறக்கக்கூடியவள். இந்த கலியுகத்திலே முருகனுக்கு தனி பெருமையாக இருக்கும் பொழுது இந்த சின்ன வயசுல இருந்து இந்த முருகனையே நினைச்சு கொண்டிருக்கிற வள்ளியாகப்பட்டவள் எப்படி எல்லாம் நினைக்கணும், எப்படி எல்லாம் ஆசை அப்படின்னா மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்றால் எப்படித்தான் வாழ வேண்டும். இப்ப யாராரு எங்க இருக்கணுமோ அந்தந்த இடத்துலதான் இருக்கணும். இப்ப எல்லாம் இங்க வந்து இருக்கணும்னா கடவுளுடைய அமைப்பு. உண்மை உண்மை. அதற்குத்தான் அந்த கவிஞராகப்பட்டவர் பாடியிருக்கார். என்ன காரணம் அப்படின்னா கட வெள்ளமைத்து வைத்த வேலை
இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவ முருகன் மீது ஆசை, என்ன ஆசை அப்படின்னா, நதியோரோ நானே உந்த நாணம் கொண்டு நாட்டியமாடு நானந்தானந்தம் சொல்ல நாட்டியமா
அப்படிலாம் இருக்கும்போது ஏன்னா ரொம்ப ஒரு சிறப்பான இடம். அப்ப முருகனுக்காக வாழக்கூடிய வெள்ளியாகப்பட்டவர் எப்படியெல்லாம் ஆசை அப்படின்னா இந்த சிட்டுக்குருவி பாருங்களேன், அவன் பறந்து போது இந்த பெண் சிட்டுக்குருவியாகப்பட்டது என்ன செஞ்சான், ஒரு முள்ளு அப்படியே சிக்கிச்சான். அப்படி சிக்கும் பொழுது இந்த ஆண் குருவியாகப்பட்டது என்ன செஞ்சுச்சான், ஐயோ இந்த பெண் குருவியாகப்பட்டது முள்ளில் சிக்கி கொண்டிருக்கின்றது, இதை எப்படியாவது காப்பாற்ற வேண்டுமே என்ற காரணத்துல இந்த ஆண் குருவியாகப்பட்டது போனதான். அப்ப போகும்பொழுது என்ன செஞ்சான், அந்த குருவி வர முடியாம தத்தளித்துக் கொண்டிருந்தான். அப்பதான் இந்த ஆண் குருவியாகப்பட்டது என்ன பண்ணுச்சான், இந்த பெண் குருவியை பார்த்த உடனே இப்படி முள்ளில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய், உன்னை எப்படி நான் காப்பாற்றுவது என்று சொன்ன காரணத்தினால அந்த பெண் குருவியாகப்பட்டது எங்க இருந்து சொல்லிச்சான் தெரியுமா, சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சீந்திட கண்டேனே, செவ்வானோ கடலினிலே கலந்திட கண்டேனே, மொட்டு விரிக்கும் மலரினிலே வண்டு மூழ்கிட கண்டேனே, மூங்கினிலே காற்று வந்து மோதிட கண்டேனே, சிட்டுக்குருவி சிறப்பான இடம். அப்படி இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது ரொம்ப சிறப்பான இடம். அப்படி சிறப்பான இடம் இருக்கும்பொழுது ஏங்க
ஒரு பூவை வாங்கினா தலையில எப்படி வைக்கணும்? பின்னாடி வைக்கணுமா முன்னாடி வைக்கணுமா? ஏமா தலையில தானே வைப்பாங்க, அது முன்னாடி வைக்கிறது இல்ல பின்னாடி தான் வைக்கிறாங்க. இருக்காங்க அப்படின்னா சின்ன குழந்தையா இருக்கும்போது தலையில உச்சந்தலையில வைப்பாங்க. ஆமா. அதே மாதிரி அந்த பெண்ணாகப்பட்டவள் பருவம் அடைந்ததுக்கு பிறகு இப்ப தலைய பூவை எப்படி வைப்பாங்கன்னா பின்பக்கமா வைப்பாங்க. ஆஹா, அதுக்கு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமையா தோரணம் கட்ட முடியும்? அப்ப அந்த காரணம் இருக்கணும். என்ன காரணம், எப்படி விஷயம் அப்படின்னா, சரி, அப்ப 2 பேருக்கு சண்டை வருது. சண்டை வந்த உடனே அப்ப கணவன் மனைவி 2 பேரும் சண்டை போடுறாங்க. அப்ப சண்டை போட்ட உடனே அப்ப அந்த அம்மா என்ன சொல்லுது அப்படின்னா, எங்க சின்ன குழந்தையில எங்க அம்மாவோட வச்சிருப்பாங்க, அதே மாதிரி என்ன உச்சந்தலையில பூ வைக்க சொல்றீங்களா, என்னங்க காரணம் அப்படின்னு இந்த பெண்மணி ஆகப்பட்ட கேட்கிறான். அப்படி கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு கணவரே, இல்லங்க பூவை பின்னாடிதான் வைக்கணும், அதான் பெண்களுக்கு அழகு சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும் பொழுது அப்ப அந்த கணவராகப்பட்டவர் அப்ப சிந்தனையில இருக்காரு. அப்ப அந்த பூவை எப்படி வைக்கணும் அப்படி இருக்கும் பொழுது, நான் பூவை எடுத்து வைக்கணும் பின்னால இந்த காலையில விடிஞ்ச உடனே இந்த மலர்கள்லாம் பூக்குது பாருங்களேன். அப்ப மலர்கள்லாம் பூக்கும் பொழுது இந்த சிறு வண்டுகளாகப்பட்டு அந்த தேனை எல்லாமே சாப்பிட்டுருமா. அப்ப அந்த தேனில சாப்பிட்ட உடனே தன்னை மயங்கி இருக்குமா. அப்ப அந்த பூவுல வந்து அந்த மலர்கள் இருக்கும் பொழுது அந்த வண்டை சாப்பிட்ட உடனே அந்த வண்டாகப்பட்டது என்ன செய்யுமா, அப்படியே மலர்களே அப்படியே மயங்கி இருக்குமா.
அப்படி மயங்கி இருக்கும் பொழுது அப்ப சில வண்டுகள் என்ன பண்ணுமா, என்ன அந்த போன வண்டுகள் எல்லாம் பூல மலர்களை இருக்க தேனை குடித்து விட்டு இப்படி மயங்கி கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது அப்ப இந்த சில வண்டுகள் ஆகப்பட்டது அந்த பல வண்டுகளை தேடி போச்சான். சரி, எப்படி போச்சா அப்படின்னா, எப்படி மயக்கம் என்ன எந்த மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே தயக்கம் என்ன எது செல்லும் என்ன அன்பு காலைகளாம் கண்ணே மயக்கம் என்ன மௌனம் என்ன மாளிகைதான் தயக்கம் என்ன அப்படி இருக்கும் பொழுது காலதாமக காரியத்தை கேடு. அப்படிதான் இருக்கும்போது இது சிறப்பான இடம். மழைக்கால மேகம் ஒன்று காதலான